உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். இந்த வீடியோவில் ஒரு 4-5 அப்டேட்டை பார்ப்போங்க. ஒரு முக்கியமான அப்டேட் வந்து இந்த துரேந்தர் 2 அது அந்த படம் அதை தடை விதிக்கணும். தமிழ்நாட்டில் வந்து அது அரசியல் களத்துக்கு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிடும். அது அரசியல் களத்துக்கு எதிரானது. குறிப்பாக தேர்தல் சமயத்தில் அந்த படத்தை ஏன்பா நீங்கள் விட்டீங்க, இவ்வளோ நாள் பொறுத்து ஏன் அப்படின்ட்டு இந்தியா தாண்டி உலகமே அந்த படத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஒரு நடிகை வந்து கண்டமேனிக்கு துரேந்தர் 2 வந்து விமர்சனம் பண்ணி, அந்த நடிகை யாருன்னு தெரியும், வந்து அவங்க சிம்பு கூட நடித்தவங்க. அது பார்ப்போம். நம்ம சிம்புன்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வந்தது. சிம்பு அப்படின்னாலே இந்த அரசன் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அவர் ஏதோ இனி வருஷத்துக்கு 3 படம் இல்லைன்னா 4 படம். அடேயப்பா, என்னையா இது சாத்தியமா அப்படின்னா, இல்லை, இங்கே ஊர் எல்லையில் போய் கற்பூரத்து மேலே சத்தியமே பண்ணிட்டு வந்திருக்காரு. வருஷத்துக்கு 4 படம் நான் நடிக்காமல் விட மாட்டேன் பாருங்க அப்படி. அது இன்னொரு பக்கம் அஜித் எப்போ தான் சாமி படம் பண்ணுவார்? நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பேசுது. அஜித்து படம் நடிப்பார், அதுவும் சொந்த தயாரிப்பாக இருக்கும் அப்படின்னு. அப்படி ஒரு சொந்த தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் அவருடைய படம் கிடையாதுங்க. அதில் அவர் வந்து சினிமா கிடையாது. அதுலேயும் முக்கியமான விஷயம், அவர் ஏற்கனவே ஒரு தயாரிப்பு நிறுவனம் வச்சுருந்தார். அது ஏன் அந்த தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பித்தார்னு அதுக்கு ஒரு தகவல் இருக்குது. இந்த பெரம்பூரில் விஜய் நிற்க போகிறாருனால, அதை நிற்க போகிறதுக்கு அவருக்கு எதிராக இந்த திரையுலகில் ஒரு குரூப்பே ரெடி ஆகிட்டுருக்கு. அது என்ன மாதிரியான விஷயம், அந்த குரூப்பு யார், இதெல்லாம் பார்ப்போம் இந்த வீடியோவில். சரி, துரேந்தர் 2 4வது நாள், 4 நாள் தான் அது படம் ரிலீஸ் ஆகி 736 கோடி ரூபாய். எவ்வளோ? 736. அதாவது அசால்ட்டாக 1000 கோடி அடிக்க போகுது. இன்னும் அசால்ட்டாக 2000 கோடி அடிக்க போகுது. கண்டென்ட் அது மாதிரியான கண்டென்ட்டு. 4 மணி நேரம் படம். 4 மணி நேரம் போனதே தெரிலப்பா சொல்கிறோம் படம் பார்த்துட்டு வரவங்க பூரா. ஆனாலும் ஒருத்தர் ஒரு வன்மத்தை கக்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கே மனசாட்சி இல்லாமல் கக்கிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 2014க்கு முன்னாடி இந்த இந்தியாவில் என்னென்ன பிரச்சனைகளை, குறிப்பாக தீவிரவாத பிரச்சனைகளை இந்த பாகிஸ்தான் என்னென்ன மாதிரிலாம் பண்ணியிருக்குன்னு ஆதாரப்பூர்வமாக, கற்பனை கதை கிடையாது, படம் பார்க்குற அத்தனை பேருக்கு ஜிவ்வுன்னு ஏறுற மாதிரி அந்த காட்சியையும் அதுக்கான கருத்துக்களையும் அந்த காட்சி அமைப்புகளையும் பிரமாதமாக இயக்கியிருக்கார் ஆதித்யா தர். இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த படம் தமிழில் டப்பாகி சக்க போட்டுருக்கு. ஹிந்திலேயே பல பேர் பார்த்துட்டாங்க. நாங்கள் ஹிந்தியில் பார்த்தாச்சு. ஹிந்தி சப்டைட்டில், அதாவது இங்கிலீஷ் சப்டைட்டில் இல்லாமல் ஹிந்தி படத்தையே பார்த்துட்டாங்க தமிழ்நாட்டில். மொழியை புரியலனா கூட பரவாயில்லப்பா, இது புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு. 2 நாளாக தமிழில் ரிலீஸ் ஆகலை இங்கே சென்னையில், தமிழ்நாட்டில். அது நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் போய் தமிழ் வெர்ஷனும் போய் பார்த்துட்டேன். நான் கொஞ்சம் நல்லா புரியும் அப்படின்னு. இந்த படம் தமிழ் வெர்ஷன் வந்த பிறகு எங்கே பார்த்தாலும் பாசிட்டிவ் ரிவ்யூ. குறிப்பாக பிரதமர் வரும்போதெல்லாம் தியேட்டரில் கை தட்டுறாங்க. அந்த படத்தை பற்றி பேசுனீங்கன்னா விமர்சனம் சங்கி இப்படியா இருந்தப்போ, இப்போ என்னென்னா சென்னை ஹைகோர்ட்டில் யாரோ ஒருத்தர் மனு ஒன்று தாக்கல் பண்ணியிருக்காரு. இது தேர்தல் நேரம், தேர்தல் விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு அரசியல் பேசக்கூடிய படமாக இந்த துரேந்தர் 2 இருக்குது, இந்த படத்தை தடை பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு மனு போட்டிருக்காங்க. அந்த மனு விசாரணைக்கு வரப்போகுது. இப்போ இந்த வீடியோ பேசுகிற வரைக்கும் வரல, அதுக்கான விசாரணைக்கு வரப்போகுது. எப்போ அது ஒரு படம், அது ஒரு இந்தியா சம்மந்தப்பட்ட ஒரு படம். அண்டை நாடான பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் கொடுத்ததுன்னு பார்ட் 1ல் சொல்லியாச்சு. அதனுடைய தொடர்ச்சியான பார்ட் 2. இதில் எங்கே அரசியல் இருக்குது, இது என்ன தேர்தல் விதிமுறைக்கு என்ன இதுவானது, இது எந்த அரசியல் கட்சியை பற்றி சொல்லுது, எங்கேயாவது ஒருத்தருக்கு இது காமிக்க, வந்து ஏதாவது ஒரு கட்சி கொடியை காமிக்கிறாங்கன்னு சொல்லுங்கள் பார்க்குறேன் அந்த படத்தில். 2வது பார்த்தீங்கன்னா 5 மாநிலத்துக்கான தேர்தல் வந்து நடக்குது, இந்தியாவில் நடக்க போகுது. 5 மாநிலத்துக்கு. தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கேயாவது அதுக்கு எதிர்ப்பு யாராவது இது மாதிரி பண்ணியிருக்காங்களா? இப்போ யார் இதை பண்ணுறது? இந்த படம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த 2 நாள் தமிழில் டப்பாகாததுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குமோன்னு தோணுது. வந்து அது இவங்க எதிர்பார்க்கல. தமிழில் டப்பா ஆகலைன்னு ஒன்று, அந்த வெர்ஷன் ரிலீஸ் ஆகலன்னு இவங்க யாரும் பார்க்க மாட்டாங்க. ஹிந்தி யாருக்கு புரிய போகுது?
கீழே சப்டைட்டிலாம் படிக்க தெரியாது அப்படின்னு விட்டாங்க. அந்த அதாவது ரிலீஸ்க்கு முன்னாடி இந்த பெய்டு ஷோ எத்தனை ஆளாக அலைஞ்சோம் நாங்களாம் போய். அந்த பெய்டு ஷோவை கொண்டாட்டாங்க. தமிழ் வெர்ஷன் வந்த பிறகு தியேட்டர் ஃபுல்லாக கை தட்டுறாங்க. தமிழ்நாட்டில் கை தட்டுறாங்க. இதுக்கு ஏன் இந்த ஒரு படத்தை படமாக பாருங்களேன். இப்படி தானே ஜனநாயகனை வந்து பண்ணி வச்சுக்கிறீங்க. ஜனநாயகனை என்ன கண்டென்ட்னே தெரியல. அந்த படத்தில் என்ன அரசியல் பேசியிருக்காங்கன்னு தெரியல. உண்மையிலே ஜனநாயகன் தில்லா விட்டுருந்தீங்கன்னு வச்சுங்க, ஜனவரி 9ஆம் தேதி துரேந்தருக்கு ஈக்குவலாக அடிச்சிருக்குங்க அந்த படம் வந்து 1000 கோடி. சும்மா நம்மளை வந்து திட்டுவீங்க 1000 கோடி 1000 கோடி 1000 கோடின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறியான்னு வந்து அடித்து தூள் கிளப்பியிருக்கும் அது. அப்படி ஒரு படம் அந்த துரேந்தர். அதை வந்து தடை விதிக்க சரி என்ன தடைன்னு ஏங்க 750 கோடி தாண்டி போயிட்டுருக்கு. இது இன்னும் சில தினங்களில் வந்து ஓடிடியில் வரப்போகுது. ரிப்பீட் ஆடியன்ஸு நார்த்து முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ரிப்பீட் ஆடியன்ஸ் தமிழ்நாட்டிலேயே தியேட்டர்காரங்களாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பொங்கல் தீபாவளியை நாங்கள் பார்த்துருக்குறோன்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது ஒரு நடிகை திவ்யா ஸ்பந்தனா, கன்னட நடிகை, தமிழ்லேயும் படம் பண்ணியிருக்காங்க. அந்த படம் பார்த்தேன் நான். 4 மணி நேரம் போரு, 4 மணி நேரம் அறுவை. அது ஒரு குழந்தைத்தனமான படம். அந்த படத்தில் என்ன இருக்குது, அதில் வந்து மெச்சூர்டே இல்லாமல் காட்சிகள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து ஆஹா ஓஹோன்னு கொண்டாடுறாங்க. அந்த படத்தில் என்ன இருக்குது வந்து அந்த டைரக்டருக்கு வந்து டைரக்ட் பண்ணவே தெரியல. அதில் வந்து அந்த ரன்வீர் சிங்கோடைய காட்சிகள்லாம் வந்து சித்தரிக்கப்பட்டது. அவர் முதல் பார்ட்டில் முடி வச்சுங்கிறாரு, நல்ல தலைமுடி இவ்வளோ பெருசு, அதை ரசிக்கிற மாதிரி இருக்குது. செகண்ட் பார்ட்லேயும் அதே முடியோடு இருக்கிறாரு, எரிச்சலாக இருக்குது. இதுவாங்க ஒரு விமர்சனம்? இதுவா படத்துக்கான சொல்கிற காரணம் வந்து இதுக்கும் பெரிய அரசியலில் வேறு இருந்திருக்காங்க அவங்க. திவ்யா ஸ்பந்தனா அது இன்னும் இதுவாக சொல்லணும்னா குத்து ரம்யா, நம்ம தமிழில் ரிலீஸ் ஆன குத்துன்னு ஒரு படம், சிம்பு கூடம், அதில் நடித்த குத்து ரம்யா. நான் கேட்குறேன், உங்கள் படம் குத்து 600 நாளாக ஓடிச்சு. எத்தனை நாள் ஓடிச்சு அது இங்கே தமிழில்? குத்து ரம்யா பொல்லாதவனில் கூட நடிச்சிருப்பாங்க அது, தனுஷுக்கு ஜோடியா. ஒரு படத்தை படமாக பாருமா. நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு பெரிய நடிகை, உங்கள் தாத்தா வந்து அரசியலில் பெரிய ஆளாக இருக்கிறாரு. அதை வந்து விட்டுவிட்டு விமர்சனமே பண்ண தெரியும், அதாவது காரணமே இல்லாமல் அப்பட்டமாக வந்து ஒரு பொய்யை சொல்லி ஒரு விமர்சனம் வந்து குத்து ரம்யா. அதுக்கப்புறம் எங்கள் தமிழ்லேயே படம் பண்ணல, மகா கர்வம் பிடிச்ச நடிகன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க வந்து. குத்து ரம்யா சிம்புன்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது. சிம்பு என்ன பண்ணிக்கிறாராம், போய் ஒரு ஊர் எல்லையில் போய் நின்று இவ்வளோ பெரிய கற்பூரத்தை வச்சு இனி வருஷத்துக்கு 4 படம் பண்ணியே தீருவேன் அப்படின்னு அந்த கற்பூரத்து மேலே ஒரு அடி அடிச்சிருக்கிறார். வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஒவ்வொரு வாட்டியும் அவர் படம் வரும்போது, எங்கள் மாநாடு படத்துக்கு பிறகு, அந்த மாநாடு வெற்றிக்கு பிறகு சிம்புலாம் நடிச்சிருந்தா நேற்றுக்கு வந்து ஒரு 20 படம் பண்ணியிருக்கேன். ஆனால் வண்டி போகுது, மறுபடியும் பிரேக் டவுன் ஆகுது, பிரேக் டவுன் ஆகுது. என்ன தான் பிரச்சனைன்னு தெரியல. வந்து இந்த அரசன் படத்தையே ஏகப்பட்ட பஞ்சாயத்து. உள்ளே இருக்காரு, வெளியே வந்திருக்கிறாரு, படத்துக்குள்ளே இல்லை, வெற்றிமாறன் சொல்கிறத கேட்க மாட்டார். வெற்றிமாறன் மார்க் போட்டால் அங்கேருந்து வெளியே போய் நிற்கிறாரு, லைட்டிங் பண்ண அந்த லைட்டிங் பற்றி குறை சொல்கிறாரு. என்னென்னமோ தகவல்கள் தான். ஒரு வழியாக பிடிச்சி அதில் எது அரசனில் நடிக்க வச்சுருக்காங்க. விஜே அருணாச்சலம் அவரும் சேர்ந்து நடிச்சிருக்காரு. விஜய் அருணாச்சலம் யாருன்னா அசுரனில் நடிச்சிருந்தார் பாருங்க, அவரும் சேர்ந்து நடிச்சிருக்கார் பொழுது. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அஸ்வந்த் மாரிமுத்து, தேசிங்கு பெரியசாமி, இவங்கெல்லாம் என்ன பாட போகிறாங்கன்னு தெரியல. உண்மையிலே சிம்பு மிகச்சிறந்த நடிகர், மாற்று கருத்து கிடையாது. சினிமாவை சின்ன வயசுலேருந்து நடிச்சிட்டு வர சினிமாவுடைய டெக்னிக்கலை அக்கு வேறு ஆணி வேறு அறிந்தவர். நான் உங்களுக்கு பின்னாடி வந்தவங்களாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க முன்னாடி. ஆனால் ஏன் சிம்பு உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் எங்கே உங்களுக்கு வந்து அழகாக நடிச்சுட்டு போக வேண்டியது தானே? அதுக்கு ஏன் ஒவ்வொரு வாட்டி வந்து நான் வருஷத்துக்கு 4 படம் பண்ணுறேன் பாரு, 6 படம் பண்ணுறேன் பாரு, 8 படம் பண்ணுறேன் பாருன்னு உங்களை யாரை வந்து தேவையில்லாமல் ஏக்குகிறார்கள்? உங்களுக்கு கதை கேட்குற அந்த தன்மை இல்லையா? சரி, ஒரு 2 படம் ஃப்ரீயாக தான் நடிச்சு கொடுங்களேன். வந்து நல்ல கதை தானே, ஒரு நல்ல ஒரு 2 ப்ரொடியூசர் இதுவாகட்டுமே. ஏன் பணம்னு இருக்கிறீங்க? பண்ணி கொடுங்களேன். உங்களுக்கு எங்கேயோ பேர் போயிடுமே. இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரியில் பாருங்கள், வந்து இருக்க படங்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது. பெரிய பெரிய படங்கள், பெரிய பெரிய ஹீரோக்களுடைய படங்கள் நினைக்கிறோம், அதெல்லாம் ஊற்றி போகுது. தாய் கழிவு ஓடுது, வித்தில் ஓடுது, டூரிஸ்ட் ஃபேமிலி ஓடுது, ஹீரோயிசம் இல்லாத படங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. கதையை கேளுங்க, இறங்கி வாங்க. நான் சிம்புவுக்கு மட்டும் சொல்ல வந்து பந்தா பண்ணாதீங்க. ரசிகர்கள்லாம் எல்லாருக்கும் தெரியுதுங்க. அவன் எல்லாம் கையில் வச்சுக்கிட்டு எல்லா படத்தையும் பார்க்குறான். உலக படம் முழுக்க பார்க்குறான், கொரியா படம் பார்க்குறான், ஆப்பிரிக்கன் படம் பார்க்குறான், பங்களாதேஷ் படம் பார்க்குறான், எல்லா படத்தையும் பார்க்குறான். அக்கு வேறு ஆணி வேறு பிரித்து மேயிறான்.
இந்த காலகட்டத்தில் ஏன் ஃப்ரீயாக இருங்க, ஜாலியாக படம் பண்ணிட்டு போங்க, அதை விட்டு நான் இப்படி தான் நடிப்பேன் அப்படி தான் நடிப்பேன் ப்ரொடியூசரை போட்டு டார்ச்சர் பண்ணி. இந்த ப்ரொடியூசருங்களும் இந்த யாரோ புதுசாக நல்ல கதை வச்சுக்கிறவங்களும் யாரையும் நம்புறது கிடையாது, ஒரு புதுமுக ஹீரோவை நம்புறது கிடையாது. போய் 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 இந்த ஹீரோக்கள்கிட்டே நான் இவருன்னு சொல்ல சிம்புன்னு சொல்ல போய் இவங்ககிட்டயே விழ வேண்டியது, அப்புறம் வந்து புலம்ப வேண்டியது. ரைட்டு, உண்மையிலே சிம்பு வருஷத்துக்கு 4 படம் 3 படம் பண்ணுறீங்களா, வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அதே வேளையில் ப்ரொடியூசர்களையும் வாழ வைங்க, சினிமாவையும் வாழ வைங்க. இதுக்கிடையில் அஜித் எப்போ படம் பண்ணுவார், அஜித் எப்போ படம் பண்ணுவார் அப்படின்னு ஏகப்பட்ட அஜித்துக்கே அவரே அதை பற்றி கண்டுக்கல. நீங்கள் ஏங்க அஜித் எப்போ படம் பண்ணுவார், படம் பண்ண வேண்டாலும் இந்த படம் பண்ணுவார். அவருடைய கவனம் முழுக்க கார் ரேஸில் இருக்குது. 2027 வரைக்கும் அவர் கார் ரேஸில் தான் கலந்துப்பார். அதே வேளையில் அஜித் சொந்த படத்தில் தான் நடிக்கப் போகிறார். அவருடைய படம் சொந்த தயாரிப்பு தான். நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடியே அதை சொல்லிட்டேன். நான் கீழே வந்து நம்மளெல்லாம் திட்டிகிட்டு இருந்தாங்க ஏங்க அவர் 99-2000 வருஷத்தில் ஏகே இன்டர்நேஷ்னல் ஒரு கம்பெனி ஆரம்பித்தாருங்க சென்னை அபிராம்புரத்தில் தான் அதனுடைய ஆஃபீஸ். சுரேஷ் சந்திரா அவருடைய மேனேஜருக்கு தெரியும். அந்த ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருப்பார். அது ஏன் ஆரம்பித்தார் தெரியுங்களா? அவருடைய நண்பர் மறைந்த தயாரிப்பாளர் எஸ்.எஸ். சக்கரவர்த்தி, நிக்காஸ் சக்கரவர்த்தி அவர்கள், அவரும் அஜித்தும் நகையும் சதையும் மாதிரி நிக்காஸ் ப்ரொடக்ஷனில் அஜித் நடித்தா. அதாவது நீங்கள் போய் எஸ்.எஸ். சக்கரவர்த்தி கிட்ட கதை சொல்லிட்டீங்கன்னா அஜித் கிட்ட சொன்ன மாதிரி அப்படி இருந்தப்போ அவங்க 2 பேருக்குள்ளும் ஒரு சின்ன ஒரு விரிசல். அந்த கோபத்தோடைய வெளிப்பாடு அஜித் நான் சொந்த கம்பெனி ஆரம்பிக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி அபிராமபுரத்தில் ஆஃபீஸ் போட்டு ஒரு அண்டர் கிரவுண்டில் இருக்கும். வெளியே பார்த்தீங்கன்னா ஏகே இன்டர்நேஷ்னல் அவ்வளோ பெரிய பொட்ட எழுத்தில் போட்டிருக்கோம். ஆனால் படம் எடுக்கலை, அப்போ இருந்தது. அப்புறமா அவர் நண்பருக்கே இது பண்ணார். அந்த சண்டை பெரிய சண்டையாக மாறிச்சு. இப்போ அஜித்துடைய படங்கள் அப்படின்னு குட் பேட் அக்லி ஓகே, படம் ரசிகர்கள் பார்த்தாங்க, ஆனால் பெரிய ப்ராஃபிட் கிடையாது. அதுக்கு முந்தைய படம் சரியாக போகலை. அவர் கார் ரேஸ்குள்ளே இருக்கார். அவருடைய போட்டியாளரான, அவருடைய சக நண்பரான, அவருடைய தோழமையான விஜய் 250 கோடி சம்பளம் வாங்குற ஒருத்தர் அஜித்துக்கே இருக்குல்ல, அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு நான் அரசியலுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு தில்லு வேணும்ல. அஜித்துக்கும் ஒரு தில்லு உண்டு. சரி, நானும் அந்த ரேஸ்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னு இப்போ இந்த ப்ரொடக்ஷன் நிறுவனத்தை அவர் தயாரிப்பாளர் கவுன்சிலில் பதிவு பண்ணியிருக்காரு. அது எதுக்குன்னா, அவர் கார் ரேஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை டாக்குமெண்ட்ரியாக பண்ணியிருக்கார். டாக்குமெண்ட்ரி ஃபிலிமாக இப்போ ஏஎல் விஜய், மதராசப்பட்டினம் டைரக்டர் ஏஎல் விஜய் எடுத்திருக்கார். அதை ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு, அதை திரையிடுவதற்காக, அது கமர்ஷியலாக இருக்குமா என்னன்னு தெரியல, அதுக்காக போய் கவுன்சிலில் போய் தயாரிப்பாளர் கவுன்சிலில் பதிவு பண்ணியிருக்காரு. பதிவு பண்ணது மட்டும் இல்லாமல் ஆயுட்கால உறுப்பினர் அப்படின்னு சந்தா கட்டியிருக்கார், சில லட்சங்கள். அதனால் ப்ரொடியூசர் ஆகிட்டார் அஜித். இனி வரப்போது அவருடைய படங்களை அவர் தான் தயாரிக்கப் போகிறார். ஏன்னா அஜித்தை வச்சு தயாரிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அஜித் அவருடைய படங்கள் ஓட மாட்டேருந்து, அவர் சம்பளத்துலேருந்து இறங்க மாட்டேன்றாரு, அவர் எக்கச்சக்கமாக சம்பளம் கேட்குறாரு, அப்படிலாம் விமர்சனம் வந்தது. நான் நடிக்க வேண்டிய நேரத்தில் நடிக்கிறேன்ப்பா, என் படம் வெளில வரும், என் படத்தை பார்க்குறதுக்கு ரசிகர்கள் காத்துக்கிட்டு தான் இருக்காங்க, நீங்கள் பாருங்கப்பா வேலையை அப்படின்னு சொல்லி அவர் கார் ரேஸ் ஓட்டுறதுக்கு அந்த பக்கம் போயிட்டார். இன்னொரு பக்கம் ஏறக்குறைய 99% பெரம்பூரில் தான் விஜய் நிற்க போகிறார். முடிவாகி போச்சு. சரி, நிற்க போகிறாரு. என்ன நடக்க போகுது அப்படின்னா, கோலிவுட்டில் இருக்கிற நிறைய பேரை கொண்டு சுயேட்சை வேட்பாளராக அதே பெரம்பூரில் நிற்க வைக்க போகிறாங்களாம். உங்களால் எவ்வளோ ஓட்டை பிரிக்க முடியுமோ, எவ்வளோ ஓட்டை எடுக்க முடியுமோ எடுங்க நீங்கள் அப்படின்னு. அஜித்துக்கு, விஜய்க்கு வேண்டப்பட்டவங்க, விஜய்க்கு வேண்டாதவங்க, விஜய்க்கு நெருக்கமானவங்க, விஜய்க்கு ஃப்ரெண்டு, இது ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்காங்க. இது யார் பண்ணுறாங்க என்ன பண்ணுறதுன்னு அந்த ரிஷிமூலம் நதிமூலத்துக்குள்ளே நம்ம போக விரும்பலை. அரசியல் களத்துக்குள்ளே வந்தாச்சு இல்லை, வேட்புமனு தாக்கல் பண்ண போகிறீங்கல்ல, எலெக்ஷன் நிற்கிறீங்கல்ல, பெரம்பூர் தொகுதி எடுத்துட்டீங்கல்ல, பாருங்கன்னு. இல்லை இன்னொரு கூத்து என்னன்னா, இந்த விஜய்ன்ற பேரில், அவர் ஜோசப் விஜயான்னு தெரியல, விஜய்ன்ற பேரில் எத்தனை சுயேட்சை வேட்பாளர் அது வேற தெரியல. என்னன்னா, பிரிங்களேன், ஆளுக்கு ஒரு 50 ஓட்டை தான் பிரிங்களேன், ஆளுக்கு ஒரு 100 ஓட்டை தான் பிரிங்களேன், வாங்குங்களேன், அட 10 ஓட்டு கூட வாங்கப்பா. எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்க. ஒரு நடிகன், நீ நடிகனாக தான் இருக்கணும், நீ பவுடர் தான் பூசணும், நீ அரசியல்லாம் உனக்கு பால்வாடி, நீ இங்கே வசனம் பேசக்கூடாது, இங்கே அவன் பின்னாடி இவ்வளோ கூட்டம் வரக்கூடாது, நீ பெரம்பூரில் நிற்கிற, திருச்சி கிழக்கில் நிற்கிறன்னு நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. முடிவு பண்ணால் இந்த மாதிரியான எதிர்வினைகள்லாம் சந்திச்சு தான் ஆகணும். சரி, அதையும் ஒரு கை பார்த்துடுறோம் வாங்க. ஏறக்குறைய கோலிவுட்லேருந்து பாதி பேர் கூட விஜய்க்கு எதிராக நிற்கட்டும். என்ன மக்களுக்கு என்ன தெரியாதான்னா,
விஜய்க்குன்னு விசில் சின்னம் இருக்குது, விஜய்க்குன்னு பேர் இருக்குது. இன்னும் பெரம்பூரில் இருக்கிறவங்களும் பாதி பேர் படிக்காதவங்களான்னா அந்த தொகுதியில் இருக்கிறவங்க, அவங்களாம் தெரியாதான்னா? இதெல்லாம் அரசியலில் நடக்கிற ஒரு விஷயங்க. அதுவும் இன்னும் அரசியல் களம் சூடு பிடிக்க விஜய்க்கு எதிரான அரசியல் களம் இந்த இண்டஸ்ட்ரியே, கோலிவுட்டே அப்படி வேற மாதிரி பார்க்க போது பாருங்க. அது வேற மாதிரி களத்தில் நிற்க போது பாருங்க. வேற வழியில் அவங்களுக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.